இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காமெடிக்கான ஒரு படம் இது. ஆனால் இந்த படத்தில் காமெடி மிஸ்ஸிங்கோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பெரிய அளவில் இல்லை, இருக்குது அங்கங்கே இருக்குது, பட் ஆனால் பெரிய அளவில் இல்லையோன்னு தோணுச்சு. இன்னும் பெட்டராக காமெடி போடுறதாங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் 1.25 மணி நேரம் தான். மெயினாக வந்து ட்ரெய்லரில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேனாக ஒரு ஒன் மேனாக ஒரு ஏதாச்சும் எங்களுக்கு ஃபிலிம் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டாங்க. பொங்கலோட 3 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொங்கல் யோசிச்சுட்டே இருந்தோம். உண்மையிலே ஃபேமிலியோட ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் போல. லீவுக்கு என்ன பண்ணுறது, நம்ம அடுத்த படம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் இல்லை, நல்ல ஒரு கமர்ஷியல் சிம்பிளான கான்செப்ட்டு. ஆனால் படம் முழுக்கவே அந்த கான்செப்ட் ட்ராவல் ஆகும். அந்த எல்லா கேரக்டருமே படம் முழுக்கவே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேரக்டர் வந்துட்டு திடீர்னு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் முழுக்கவே எல்லா கேரக்டரும் ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு எப்படின்னா உண்மையிலே நம்ம அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். கடைசி சண்டை நடக்கும் போதெல்லாம் ஓச்சு எவனோ ஒருத்தர் போய் சேர போகிறான்டா சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வரல, அதனால தான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் ஜீவன் ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடிலாம் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது எல்லாமே. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. என்ன படம் பார்த்தீங்க? தலைவர் காமெடியாக இருக்கு. கமர்ஷியலாக ஃபேமிலி அந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுவாங்க. ஃபேமிலி என்டர்டைன் பண்ணலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு பார்க்கலாம். ஜீவன் ஆக்டிங் வந்து எப்பவுமே சுலாமன் சக்தி அந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு ஆக்டிங்கில் இருக்காங்க. நல்லா அழகாக அமுல் பேசி மாதிரி இருக்கா ஜீவா படம் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படத்தை வந்து சினிமா வந்து ரசிக்காக பார்க்கலாம்.